சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகில் ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில இந்திய BSNL ஓய்வூதிய நலசங்கம் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. BSNL நிறுவனத்தில் 2018ஆம் ஆண்டு முதல் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு தொலைத்தொடர்பு ஊழியர் கூட்டுறவு சங்கம் மூலமாக வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய அரசின் கீழ் இயங்கி வரும் தமிழ்நாடு தொலைத்தொடர்பு ஊழியர் கூட்டுறவு சங்க நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2018ஆம் ஆண்டு முதல் பணி ஓய்வு பெற்ற 4000 பேரின் மொத்த நிலுவைத் தொகையான 110 கோடியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சங்கத்தின் நிர்வாகத்தை சீர்படுத்தி நிலுவைத் தொகையினை திரும்பத் தருவதற்கு தனி அதிகாரி நியமனம் செய்ய வேண்டும் என்ற முழக்கத்துடன் பதாகைகள் ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளரை சந்தித்த அகில இந்திய BSNL ஓய்வூதிய நலசங்க மாநில செயலாளர் கிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: 2018ஆம் ஆண்டு முதல் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகையினை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று சென்னையில் தொடங்கிய இந்த போராட்டம் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் நடைபெறும். தமிழ்நாடு தொலைத்தொடர்பு ஊழியர்கள் கூட்டமைப்பு சங்கத்தை சீர்படுத்தி தனி அதிகாரி நியமனம் செய்ய வேண்டும் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசினார்.